நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. சந்தோஷத்தோடு சேர்ந்து ஒரு சின்ன பதட்டமாகவும் இருக்கேன். ஏன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, யூடியூப்லேருந்து நம்ம அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு விருது, ஒரு அவார்டு, கிரியேட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில்வர் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்திருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து அத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னா இல்லை. அதில் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாமல், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இல்லாமல், யூனிக் கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆடிட் பண்ணிவிட்டு 1,00,000 சப்ஸ்கிரைபர்களை கடந்தவர்களுக்கு இந்த கிரியேட்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு இல்லைங்க, நம்ம அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட அவார்டு. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க முடியாதுன்றனால உங்கள் ரெப்ரசன்டேட்டிவான எனக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பாக்ஸை உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி இது உள்ள என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வாங்கின அவார்டு இது. இப்போது இந்த அவார்டுக்காக நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணணும், அது இந்த நாளில் இந்த சமயத்தில் தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இந்த அவார்டுக்காக நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எஸ், இதுதாங்க அந்த சில்வர் பட்டன், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில்வர் பட்டன். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ப்ரெசன்டட் டு பேச்சுலர் ரெசிபீஸ் ஃபார் பாசிங் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இதை கொடுத்துருக்காங்க. யுவர் 100th ஆர் யுவர் 1,000th சப்ஸ்கிரைபர், டு யூ ரிமெம்பர் யுவர் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த 1,00,000 சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணதுக்கான அந்த விஷயத்தை பாராட்டி நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து யூடியூப்னோட சிஇஓ சூசன் அப்படின்றவங்க வந்து இதில் சைன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சேனல், உங்கள் சேனலுக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த சர்டிஃபிகேட். இது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போது இந்த அவார்டை நம்ம பிரித்து அது உள்ள என்ன இருக்குது, நான் ஏன் இப்படி சொல்கிறேன், உங்களை வந்து புகழ்கிறதுக்காகவோ உங்களுக்கு இது பண்ணுறதுக்காகவோ நான் சொல்லலைங்க. அவங்க வந்து உண்மையிலேயே இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரெகக்னைஸ் யுவர் டீம், ஷேர் த ரெகக்னிஷன் பை அலோவிங் யுவர் டீம் டு பர்ச்சேஸ் அ பர்சனலைஸ்டு கிரியேட்டர் அவார்டு. இது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேணும்னா இதை நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கணும். யூடியூப் ஒன்று வந்து நம்ம அத்தனை பேரோட சார்பில் கொடுக்குது, அது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது தனிப்பட்ட முறையில் வேணும்னாக்கா இது வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ரெகக்னைஸ் யுவர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு, இது டீம் எஃபர்ட்டுக்கான, மொத்த டீமுக்கான, நம்ம அத்தனை சப்ஸ்கிரைபருக்குமான அவார்டு தான் இது. சரி, இப்போ இதுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், அழகான ஒரு மிரர் ஒன்று, அழகாக முகம் பார்க்கக்கூடியது, அப்புறம் இந்த சில்வர், இந்த அவார்டு. ரைட், இந்த அவார்டு என்ன ஸ்பெஷல், இது ஏன் வந்து பதட்டம் ஆகணும், நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஓகே பதட்டம் ஆகணும் ஏன் அப்படின்றது. இப்போது இந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சில்வர் பட்டன் வந்து இதை ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு சில அறிவிப்புகள் உங்களுக்கு நம்ம சொல்லணும்னு நினச்சோம். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ஒரு இடத்துல ஒரு போட்டி நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 50 பேராக குழுவாக பிரிஞ்சு அதில் பங்கெடுக்கலாம். அந்த 50 பேருடைய பேரை வந்து எழுதி ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த 50 பேரும் உள்ளே போகும்போது அவங்கவுங்களுடைய பெயர் உள்ள அந்த அட்டையை வந்து எடுக்கணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க பெயர் உள்ள அட்டை கிடைச்ச பிறகு அந்த எத்தனை நிமிஷத்துக்குள்ளே அதை எடுக்கிறாங்கன்றதை கணக்கிடப்பட்டு அதுக்கு பரிசு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய குழுக்கள் போகிறாங்க, ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. எல்லார் கையிலையும் அவங்கவுங்க பேர் அட்டை வரத்துக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. சில பேரால் முடியவே இல்லை, ரொம்ப டைம் ஆகி போகுது. அப்போ ஒரு குழு மட்டும் 2 நிமிஷத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க செஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. என்னன்னா, உள்ளே நுழைஞ்ச உடனே 50 பேரும் ஏதோ ஒரு அட்டையை கையில் எடுத்துக்கிறோம். நம்ம பேர் உள்ள அட்டையை நம்ம தேட வேண்டாம், ஏதோ ஒரு அட்டையை கையில் எடுத்துக்கிறோம். அந்த அட்டையில் என்ன பேர் வருதோ அந்த நபர்கிட்ட அதை கொடுத்துட்டு அவங்க கையில் உள்ள
அட்டையை நம்ம வாங்கிக்கிறோம், இது 2 செய்கிறோம், அவ்வளோதான். அதுதான் அவங்க பண்ண பிளான். இதனோட விளைவு என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் எடுத்த அட்டை எடுப்பதற்கு 5 செகண்ட் ஆகுதுன்னா, அந்த அட்டை யார் பேர் வந்ததோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த அட்டையை திருப்பி பெறுவதற்கு அடுத்த 1 நிமிஷம் ஆகுது. அதுலேயே 75% பேர் அவங்களோட பெயர் உள்ள அட்டையை எடுத்துகிட்டு விலகிட்டாங்க. மீதி உள்ள 1 நிமிஷத்தில் மீதி உள்ளவங்க அவங்களுடைய அட்டையில் வந்த பேரை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த 2 நிமிஷத்தில் அந்த விஷயத்தை சாதிச்சிட்டாங்க. இதில் என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுயநலமற்ற தன்மை. இப்போ நம்ம பேர் தான் வரணும்னு அந்த அட்டையை தேடிட்டு இருக்காம, யார் பேர் வந்தாலுமே அதை எடுத்து அதை அவங்களுக்கு கொடுத்து மாற்றுறது இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு அமைப்பு, பாமரன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு, இப்போ இந்த அவார்டு வாங்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் முக்கியமானவர்கள், இப்படி ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் நீ இதை பேசு, இப்படி பண்ணுன்னு சொல்லி என்னை தொடர்ந்து இயக்கி என்னை மோட்டிவேட் பண்ணி அதை பண்ண வைத்தவர்கள். இப்போ அவர்களை விட்டு வைக்கலாமா நம்ம? அவங்களும் நிறைய நல்ல விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் வெளியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சி உள்ளே பிடிச்சி இழுத்து போட்டு அது ஒரு பாமரன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க பண்ண விஷயத்தையே பெருசாக பண்ணி அதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது. இந்த விஷயத்தில் நீங்கள் தனி கிடையாது, நாங்கள் தனி கிடையாது, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து இயங்க போகிறோம். எப்படி இந்த 50 பேர் கொண்ட குழு இயங்குச்சோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள், அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு பயன்படுங்க, அடுத்தவங்க உங்களுக்கு பயன்படுவாங்க. இது எப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது. பாமரன்ற அமைப்பு வலைத்தளத்தில் எல்லா இடத்துலையும் இனிமேல் இருக்க போகிறோம். அடுத்த வருஷத்தில் இந்த பாமரன்ற ஒரு அமைப்பு எல்லா தமிழர்கள் குடும்பத்திலையும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும். நீங்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கவும், சம்பாதிக்கவும், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், இன்னும் என்னென்ன இருக்கோ உங்கள் குழந்தைகள் நல்லா படித்து பெரிய ஆளுங்கள் ஆகிறதுக்குமான அத்தனை விஷயத்தையும் இந்த பாமரன் பண்ண போகிறான். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றின ஆர்டிகிள்ஸ் இந்த பாமரனுடைய அந்த பிளாகில் நீங்கள் எழுதலாம், உங்களோட வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் எப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க தெரியும்னா, அப்போ அது +2 படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், இன்ஜினியரிங் படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், ஐடி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், இல்லை வேறு எந்த தொழில்நுட்ப விஷயம், தொழில் பற்றி எது தெரிஞ்சாலுமே நீங்கள் அதை ஒரு கோர்ஸாக மாற்றி, அது ஒரு வீடியோ கோர்ஸாகவோ இல்லை டெக்ஸ்ட் கோர்ஸாகவோ பிபிடியோ எந்தோ ஒரு வடிவத்தில் நீங்கள் அதை ஒரு கோர்ஸ் மாதிரி ஆக்கி நீங்கள் நம்ம சொல்ல போகிற அந்த யூடெமி மாதிரி ஒரு பாமரனுக்கான ஒரு வலைத்தளம், அதில் நீங்கள் பதிவிடலாம். அதெல்லாம் எப்படி என்னன்றது நம்ம சொல்லுவோம். அது பணம் கட்டி அதை படிக்கிறவங்களும் படிக்கலாம், இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் இலவசமாக கூட அதை சொல்லிக் கொடுக்கலாம். பணம் கட்டி நீங்கள் படிக்கிற மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்த பாமரன்ற அமைப்புக்கு போய் சேரும். அது செய்கிற வேலைகளுக்காக மிச்சம் இருக்கிறப்ப 75% 90% அதை நம்ம இன்னும் முடிவு பண்ணும்போது அந்த பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும். இது எல்லாமே அட்டாச் பண்ண ஒரு தளம். பாமரன்றது ஒரு வெப்சைட்டாகவும், ஒரு யூடெமி மாதிரி ஒரு எல்எம்எஸ் வெப்சைட்டாகவும், ஒரு பிளாகு, அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அதுக்கான ஒரு யூடியூப் சேனல். அதில் நீங்கள் பண்ணுற நிறைய விஷயங்கள், உங்கள் குழந்தைகள் பண்ணுற விஷயங்கள், சாதிக்கிற விஷயங்கள் நிறைய இதை நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு போகிறோம். வெளி உலகத்துக்குன்னா என்ன, நம்ம அத்தனை பேரும் இணையிற இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பரிமாறிக்க போகிறோம், ஊக்குவிக்க போகிறோம், பாராட்ட போகிறோம், நிறைய போட்டிகள் நடத்த போகிறோம், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். விரைவில் அதை பற்றின அறிவிப்பு வெளியே வரும். நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். கூடவே எஸ்ன்னு ஒரு வார்த்தையை போடுங்க. இந்த அமைப்புக்கான ஆதரவை அது குறிப்பதாக நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ லைக்ஸு எவ்வளோ எஸ் வருதுன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. AJH.